ஏறக்குறைய 2-3 மாத காலமாகவே இதற்கான முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறோம், தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக. மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் சாலை முழுவதும் மழை நீரால் சூழப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். அதேபோல் ஆவடி, அண்ணனூர், ஜோதி நகர் பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்ததால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்தனர். வீடுகளை சுற்றி முழங்கால் அளவிற்கு மழை நீருடன் சேர்ந்து கழிவு நீரும் தேங்கி நிற்பதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத நிலை உள்ளது. ஒரு மனுஷனுக்கு சாப்பிடறதுக்கு நல்ல சோறு, படிக்கிறதுக்கு நல்ல கல்வி, குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர், அவனை பார்த்துக்கிறதுக்கு நல்ல மருத்துவ வசதி, வேணுங்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல போக்குவரத்து, அதுக்கான சாலை வசதி, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, இதுதானே ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை. எது நடைக்கு சாத்தியமோ, எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம், அதை மட்டும் தான் செய்வோம். இந்த திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம்.